அருட்பெரும் ஜோதி. உங்கள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடன்களும் காணாமல் போக தோரண கணபதி சங்கடகர சதுர்த்தி தேங்காய் தீப பரிகார வழிபாட்டை சொல்கின்றேன். வரும் டிசம்பர் 8ஆம் தேதி இந்த ஆண்டின் கடைசி சங்கடகர சதுர்த்தி. சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் வரும் திங்கட்கிழமை மாலை செய்துவிட்டால் நிச்சயமாய் சத்தியமாய் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரும் கடன் பிரச்சனைக்கு 100% தீர்வுகள் கிடைக்க வேண்டுமா? வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. பல விதங்களில், அதாவது 108 விதமான கணபதி இருக்காங்க. அதில் தோரண கணபதி என்கின்ற கணபதியை சங்கடகர சதுர்த்தி என்று யார் ஒருவர் மந்திர ஜபத்தால் பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட கால கடன் பணம் பிரச்சனை சரியாகும். உங்களுக்கும் சரியாக இந்த ஆண்டின் கடைசி சங்கட சதுர்த்தி பரிகாரத்தை சொல்கிறேன், பிடிச்சு பயன்படுத்திக்கங்க. வரும் திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளித்துட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீங்க. காலையிலேயே உங்கள் வீட்டில் ஒரு வெத்தலை மேலே 5 காசை வரிசை அடுக்கி வச்சு மேலே அதற்கு மேலே மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதற்கு குங்குமம் வச்சு பிள்ளையாரை பிடிச்சு வச்சிருங்க. இந்த நாள் முழுவதும் என்னுடன் இருங்கள் தோரண கணபதியே, என் வாழ்வில் செல்வங்கள் தாருங்கள் தோரண கணபதியே என்று வேண்டிவிட்டு காலையிலேயே தோரண கணபதி மந்திரத்தை 5 முறை சொல்லணும். அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே சர்வகராய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன வசீகரணாய ருண உமோஷண வல்லபாய ஹ்ரீம் கம் கணபதியே நமக 5 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் சாவி என்ன, கீ என்ன அப்படின்னா சக்ஸஸ் சீக்ரெட்டு ருண மோஷ, அதாவது ருணத்தை போக்கி தரக்கூடிய வல்லபம் இருக்கக்கூடிய கணபதியே என் ருணத்தையும் போக்கித்தா என்பது தான் இந்த மந்திரத்தோட சூத்திரம். 5 முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் கம் கணபதியே நம 27 முறை. அதற்கப்புறம் உறவுகள் எல்லாம் ஒற்றுமையாகணும், உறவுகளில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓம் கெங்கங் கணபதி கவிரிபுத்திராய வங்வங் வருகவே நமக 27 முறை சொல்லிட்டு அப்படியே அருகம்புள்ளவருக்கு பக்கத்தில் பிரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காலை மதிய உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலை உங்கள் வீட்டிலேயோ அல்லது விநாயகர் கோயிலுக்கோ போய் ஒரு தேங்காயை சரிபாதியாக ஒட்டி அதில் நெய் ஊற்றி தேங்காயில் தீபம் ஏற்றி இதே மந்திரத்தை 16 முறை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டில் பண்ணும்போது அந்த மஞ்சளை கரைச்சி அந்த காசில் கொஞ்சம் 5 காசு 5 காயினை கொண்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சுட்டு அந்த மஞ்சளை நெத்தி முழுவதும் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு நிலவில் ஊ போட்டு பிள்ளையார் சுழி போட்டு ஒரு குங்குமத்தில் பொட்டு வைத்து விடுங்கள். இதையை செய்துவிட்டு அதற்கப்புறம் கை நிறைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் அவளும் எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூவி விடுங்க. யார் ஒருவர் இதை உங்கள் இல்லத்திலோ அல்லது வரும் திங்கட்கிழமை ஒரு கோயிலில் செய்கிறார்களோ அவர்களுக்கு தோரண கணபதியின் அருளின் மூலமாக அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பண பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். சக்தி மிக்க ருண விமோசன மந்திரத்தோடு சொல்லியிருக்க இதை பிடிச்சு செயல்படுங்கள். இது எதுவுமே செய்யாதவங்க இந்த மந்திரத்தை அன்னைக்கு 16 முறை சொல்லி 16 முறை எழுதுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நான் மந்திரத்தை அனுப்பிவிடுறேன், பயன்படுத்தி வளப்படுத்தி கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் நான் சிறப்பு 66வது மாத ருணஹர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேர்லேயும் சங்கல்பம் பண்ணுங்கள். சக்தி மிக்க 25 மூலிகை கப் சாம்பிராணியை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம். ஸோ மறக்காமல் உங்கள் பெயரை சங்கல்பம் பண்ணுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். டிசம்பர் 10 முதல் மணி மந்த்ரா என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. மறக்காமல் கலந்துக்கங்க. உங்கள் ராசிக்குரிய தெய்வத்தோடு சேர்ந்து மணியை ஈர்க்கக்கூடிய பல ரகசியங்களையும் எப்படி மந்திரம் சொன்னால் பணத்தை ஈர்க்க முடிகிற பல விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றோம். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். டிசம்பர் 14ஆம் தேதி நம்மளோட கல்பத்தரு பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் திருச்சியில் டிசம்பர் 14 என்னை சந்திக்கலாம். டிசம்பர் 15ஆம் தேதி இந்த ஆண்டின் தெய்வீகமான
கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் கொங்கு 7 சிவஸ்தல யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 50 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சகல செல்வங்களும் பெருக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல நபர்களுக்கான பரிகார யாத்திரையாக இந்த கொங்கு 7 சிவஸ்தல யாத்திரை இருக்கும். மறக்காமல் இந்த யாத்திரையில் கலந்துக்குங்க. இந்த யாத்திரையை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். 2026 டைரி உங்களுக்கு வேணுமா? மினிமம் லிமிட்டட் குவான்டிட்டி இருக்குது. வித் ஃப்ரீ தமிழ் பஞ்சாங்க கேலண்டரோட பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள். நல்லது நிச்சயமாய் ஏற்படும். ஜெய் சக்தி கணபதி.